இப்போது சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு பிறகு இதை எப்படிலாம் தவறாக பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க. அது மூலமாக லாபம் அடையலாம் அப்படின்னு. அந்த வகையில் பல பேர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு துறை இன்றைக்கி என்னவா இருக்குது அப்படின்னா ஜோதிடம் அப்படின்னு ஒன்று. நல்ல ஜோதிடர்கள் சரியாக கணிச்சு சொல்லக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்கிறது, இஷ்டத்துக்கு சொல்கிறது, ரீச் கிடைக்கிறதுக்காக எதை வேணாலும் ஆஸ்ட்ராலஜிங்கிற பேரில் சொல்கிறது அப்படின்னு பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அதில் இப்போ ஒருத்தர் சாந்தகுமார் அப்படின்னு ஒரு ஆஸ்ட்ராலஜர் ஒரு பொது வெளியில் அறத்திற்கு மாறான ஒரு விஷயத்தை, ஜோதிடராக இருந்தாலும் ஜோதிடத்தின் மூலமாகவே ஒரு விஷயத்தை கணிச்சாலும் சில விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஜோதிட மரபுப்படியே சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையே இவர் மீறி இருக்கார். என்ன சொல்லியிருக்காரு இவர் அப்படின்னா, அவங்க பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப அது என்ன சொல்கிறதுனே தெரியல. 2028 வரைக்கும் மட்டும்தான் ரஜினி அவர்கள் சினிமாவில் இருப்பார், அதுக்கு மேலே ஒரு சினிமாவில் இருக்க மாட்டார். நான் சவால் விடுறேன், எழுதி வச்சுக்கோங்க. 2028க்கு அப்புறம் அவர் சினிமாவில் இருக்க மாட்டார். ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதி, வீட்டிலிருந்தே சிகிச்சை, இப்படின்னு தான் செய்தி வரும் அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு ஜோதிடம்னு ஒன்று பேரில் ஒன்று சொல்லியிருக்காரு. இது வந்து கேட்கக்கூடிய ரசிகர்களுக்கு இது எவ்வளோ ஒரு மனவேதனையை ஏற்படுத்தும், எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்கல. நம்ம ஜோதிடர், நம்ம கணிச்சிட்டோம், நம்ம சொல்ல வேண்டியதான் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. இது மூலமாக இவருக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், பல பேர் கவனிப்பாங்க, இது மூலமாக 4 கிளையண்ட்ஸ் நமக்கு வருவாங்க ஜோதிடம் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு நினப்பில் அவர் அதை சொல்லியிருக்காரா என்னங்கிறது தெரியல. ஆனால் இவர் அதை சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பு, சொல்லவே கூடாத ஒரு விஷயம். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலம், ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உடல்நிலையை பற்றி ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற பேரில் ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? இவர் வந்து கொஞ்சமாவது யோசிச்சாரா அதை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எத்தனையோ பேரை, பல ஜோதிடர்கள் பல பேர் பல விஷயங்கள் சொல்லிட்டாங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி. ஆனால் அதுபடியாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டப்போ கூட ரசிகர்களுடைய பிரார்த்தனையோடையும் மீண்டும் திரும்பி வந்து இப்போவும் இந்திய திரையுலகத்தில் மிகப்பெரிய சாதனைகளை சூப்பர் ஸ்டார் வந்து படைச்சிட்டு வர்றார். இப்போவும் ஜெயிலருடைய வசூலாக இருக்கட்டும், ஒரு படம் வருதுன்னா அதுக்கு வரக்கூடிய ஓப்பனிங்காக இருக்கட்டும், இப்போ கூலி வரைக்குமே அந்த சாதனைகள் தொடர்ந்துருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்த சொல்கிறது, எதையுமே ஒரு அறிவியல் பூர்வமாக அணுகி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு தலைமுறையில் தான் நம்ம இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதோடு சேர்ந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது இருந்தாலும் அது எந்த சூழல்லையும் ஒரு மூட நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில். ஆனால் இப்போ வந்து ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பேரில் முற்றிலும் தவறான ஒரு விஷயத்தை, அதுவும் ஒருத்தருடைய உடல்நிலையை பற்றி வந்து இப்படி பொதுவெளியில் ஒரு மிகப்பெரிய பிரபலத்துடைய ஒரு உடல்நிலையை பற்றி இப்படி வந்து பேசுகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம நிச்சயமாக நம்மளுடைய எதிர்ப்பை கடுமையாக வந்து பதிவு செய்கிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து போய் ரீச் பண்ணுங்கள். இதை வந்து அவர் பேசினது தவறு, தான் செஞ்ச தவறுக்கு வந்து அவர் நிச்சயமாக வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் எல்லாருடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா இதை பார்த்துட்டு இன்னும் நிறையா பேர் இதுமாரி பல பிரபலங்களுடைய உடல்நிலையை பற்றி அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்லி அது மூலமாக தங்களுடைய ரீச்சுக்காக பல பேர் பண்ணுவாங்க. முதலும் கடைசியுமாக இந்த ஒரு நபரே இதை கடைசியாக பண்ணவராக இருக்கணும், அதுதான் நம்மளுடைய ஒரு எண்ணம். அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவை அதிகமான பேருக்கு பகிருங்க. நிச்சயமாக நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரீச் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதெல்லாம் செய்தியெல்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரி நபர்களை வந்து பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை அதிகமான பேருக்கு பகிர மறந்துடாதீங்க. நன்றி.